அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜூன் 11லேருந்து ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும், ஒரு புதன்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி விசேஷ நாட்களை பார்க்குறோம், இந்த வாரத்திற்கான கிரக சஞ்சாரங்களை பார்க்குறோம், அதுக்கப்புறம் பலன் பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் விசேஷமான நாட்கள் ஜூன் 14 அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, சனிக்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கு கரிநாள், எல்லா விதமான சுபகாரியங்களும் விலக்கப்பட்ட நாள். ஜூன் 16 திங்கட்கிழமை, அன்றைக்கி சுப முகூர்த்த நாள், எல்லா விதமான நற்காரியங்களும் செய்வதற்கான உகந்த நாள். ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி சஷ்டி. யாரெல்லாம் சஷ்டி விரதம் முருகனுக்கு இருக்க வேண்டியிருக்கோ நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த வாரத்தில் கிரக நிலைகள் குறிப்பாக மேசராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், புதன், குரு, சிம்ம ராசியில் செவ்வாய், கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரிய பகவான் மாறுறார். ஆக இந்த வாரத்துடைய கிரக நிலைகளை பார்த்தோம். இனி மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்குற போது, இந்த வாரம் உங்களை அறியாத ஏதாவது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ ஆலய தரிசனங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. கையில் மணி ரொட்டேஷன் இருக்குது, பட் செலவுகளும் சரி உங்களுக்கு 12 இருக்கிறனால உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்போ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அதனால் ஏற்றம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் நற்பலன்கள் அத்தனையும் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு சுமாரான பலன். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமண நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த வாரத்தில் இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? இந்த மாதம் பிஸ்னஸ் இந்த வாரத்தில் சுமார். ஆக பிஸ்னஸில் பெருசாக லாபம் வரும், நமக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு வட்டாரம் நன்மை, நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வரல எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையுடைய தன்மை குறையும். நல்ல ஒரு வேலையாட்களை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கலாமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வரும். உங்களுடைய கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராஜெக்டை பெரிய லெவலில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. ஆனாலும் வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வாரத்தில் செலவுகள் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன். இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக
வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இது வரைக்கும் எனக்குன்னு சொந்தமாக இடங்களை வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே இல்லை, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரத்தில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் கடன் வாங்கி பண்ண வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கவனமாக இருங்க. வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அந்த பார்க்கக்கூடிய வேலையிலேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வேலையின் காரணமாக யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சஸ் நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. வேலையில் நம்ம கூட கொடுக்கக்கூடிய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எதுவுமே இந்த வாரத்தில் இல்லை. நல்ல வேலையில் கவனம். குறிப்பாக இந்த மாதத்தில் நல்ல பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைவதற்கான சூழ்நிலைகள், வைத்திய செலவுகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழிலும் சரி, பிஸ்னஸும் சரி, உங்களுடைய சர்வீஸும் சரி, எல்லாமே இந்த வாரம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, பட் எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்த குரு சனி பார்க்குறதுனால யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இதுவும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அது தொழிலை பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கிறவங்க, உங்கள் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். பட் இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உண்டு. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் திருமணமே வேண்டான்றவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. சில முடிவுகளை நீங்கள் துணிஞ்சு எடுப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதையெல்லாம் திருப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை,
ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய தேடுதல் என்பது இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உருவாகும். அந்த நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள், நன்மை ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு அத்தனை கிரகமும் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன தேவையில்லாத செலவினங்கள். 12ஆம் இடம் வாய்ப்பு இருக்குது. அல்லாத விஷயத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கறனால இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க. யாருக்காவது கடன் கொடுக்குறதா யோசித்து கொடுங்க. நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் யோசித்து வாங்குங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரத்தில் வச்சுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் தலையிடாதீங்க. இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. பேச்சின் மூலமாக வருமானம், பேச்சின் மூலமாக பிரச்சனை, ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஆக அதெல்லாம் ரொம்ப பேசுகிறதுமே ரொம்ப யோசித்து கவனமாக பேசுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா பெருசாக இல்லை. அதனால் புதிய விஷயங்கள் எதிலே ஈடுபட வேண்டாம். லைஃப் ரொட்டீனாக என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறதா இருக்கட்டும், ஒரு இடைக்கு ஒரு தடவை யோசிங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களை நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவர்களாலும் மன வருத்தங்கள், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கை, மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக வண்டி வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு, ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான விற்பனைக்கு தகுந்த லாபம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானம் அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் நான் ட்ரேடிங் பண்ணணும் ஆசைப்பட்றேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகும். ஸோ எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களால் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் என்பது இந்த வாரம் இருக்கும். யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நேரடியாக அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் தேடுதல் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். எதிர்பாராத செய்திகள், எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக
இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி. இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் நற்பலன்கள், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் இல்லை அண்டர் எஜுகேஷன் பண்ணிக்கிறீங்களோ பண்ணுங்கள். அதுலேயும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அதுக்கான கிட்ஸே அமைவதற்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகுவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம், இது எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருந்தால் கூட யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் ஏற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் யாரும் கொலீக் சப்போர்ட் பண்ணுறது, சுப்பீரியர் யாரும் கோஆப்ரேட் பண்ணுறது, அப்படியேப்பட்ட கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இதிலெல்லாம் நிதானமாக இந்த வாரத்தில் இருங்க. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. உயர்கல்விக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ மூவ் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக சனி பகவானை ஆஞ்சநேயரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது, உங்களுடைய கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய மனிதருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது அரசாங்கத்தால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணோம் பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. வருமானங்கள் இருக்கா? வருமானம் இருக்குது. தேவையற்ற செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு. நல்ல நட்பு வட்டாரம் கைவிட்டு போவதற்கான சூழ்நிலைகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதெல்லாம் பெருசாக இந்த மாதம் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன், வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. பெரிய லெவலில் விலை கொடுக்க வேண்டிய காலம் அல்லது பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது புதுசாக பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு குரு பகவானுடைய பார்வை, ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், உங்களுக்கு சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், அதை வெல்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க.
உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது நோயால் பெரிய லெவலில் நம்ம மெடிசன் சாப்பிட்றதுக்கான சுச்சுவேஷன் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் புதுசாக நமக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனை நடப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகனையும் எங்கெல்லாம் இருக்காங்களோ கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பார்க்குறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கு, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சனி இருந்தாலே காலதாமதம், குரு இருந்தால் வேகம். ஆக சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை முதல்ல முடிவு பண்ணி நீங்களே அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ இந்த வாரத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்குரியவர் குரு 9ல் இருக்கார். ஆனாலும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார். வேலை இருக்குது. வேலையில் நிறைய பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வருமானங்கள் இருக்குது. பட் அந்த வருமானம் அந்த வேலையில் நிறைய வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட முதலே சொன்னது மாதிரி நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரல, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சி, இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. தேவையில்லாமல் யாருக்கும் பெரிய லெவலில் பணம் கடன் கொடுக்காதீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாரமாக இது இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயத்தில் சிவ வழிபாடும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஸோ நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. பெரிய மனிதர்களுடைய சகவாசம் நட்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷனும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி அது ரிட்டன் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு
இந்த வாரம் நல்ல ஒரு சர்வெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது லேபர் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. நல்ல பெரிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். ரொட்டீனாக லைஃப்பில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவே ரொட்டீன் லைஃப் இருந்தாலே போதுமானது. அதனால் பெருசாக நமக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பெருசாக இல்லை. அதனால் நடைமுற வாழ்க்கை என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானம் இருக்கா, வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்கா, செலவுகள் உண்டு. இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அதே உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங்கோ ஆன்லைன் பிஸ்னஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அடைக்கி வாசிங்க. இந்த வாரம் பெருசாக ஒன்றும் சிறப்பாக உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு, குறிப்பாக பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் கமிஷன் தொழில் பண்ணுறேன், ஏஜென்சி வச்சுருக்கேன், ப்ரோக்கரேஜ் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறேன், கன்சல்டன்சி பண்ணுறேன், ஏதாவது ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்கு, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது, கையில் பணம் தனம் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் வேண்டாம், லேட் ஆகுது, நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி இதுவும் இந்த வாரம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் நல்லாவே இருக்குது. சனி பகவான் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையில் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு உண்டு. அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். பெரிய லெவலில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், அது மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவுமே இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இது எல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் எவ்வளவு இருந்தாலும் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டியை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது.
ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் பெருமாளையும் நல்லா கும்பிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. அதுக்கு தந்த நல்ல செலவுகளும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் சில விஷயங்களை டிசைட் பண்ணி முடிவெடுத்து காரியத்தை நடத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள், குறிப்பாக நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிக்கிறது அல்லது தேடுறதுக்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. நல்ல லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள், குறிப்பாக நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியமும் அப்படி தான் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் பொருட்கள் திரும்ப வராது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய மேரிட் லைஃப்பில் இந்த வாரம் சுமாரான பலன். கணவன் மனைவி 2 பேரில் பிரிவு அல்லது 2 பேரை யாருக்காக ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உண்டு. உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு ராகு பார்க்குறது, தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணத்தால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, அது பெரிய லெவலில் நோயின் காரணமாக மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் அல்லது கடன்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது. ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு, இதுவும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? முயற்சிகளில் நிறைய தடைகள் இருக்குது. நல்ல பெரிய முயற்சிகள் வேண்டாம். நடைமுறையில் ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள்.
மற்றபடி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கல. பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருந்தாலே யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருக்குது, அது கிடைக்கல, அனுபவிக்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பாளது. அதிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அல்லது கணவன் மூலமாக பண வரவு, அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு, பொருள் வரவு இந்த வாரம் உண்டு. இது எதுக்குமே வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. உங்களுக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் வரல, இந்த இதெல்லாம் வராத பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் இந்த வாரம் சுமாராக இருக்கும், பெருசாக லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் யாரையாவது சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், ஜாபில் இருக்கேங்கிறவங்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த எஃபர்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் வாங்கி இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். அப்படி இருந்தாலே குழந்தைக்காக செலவு பண்ணணும், தாய் தந்தையருக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். முதலீடு பண்ணலாம் தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். என்ன வியாபாரம் ஓடிட்டுருக்கோ அதை மட்டும் பாருங்கள். பிஸ்னஸ் நார்மலாக ரன் ஆகவே போதும். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்திற்கு பெருசாக வருமானம் இல்லை. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்களும் அடக்கி வாசிங்க. ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் ரொம்ப கவனம். குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சுமார். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயே நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல பெரிய லெவலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா வரலைன்னா பிரச்சனை இல்லை, கவலைப்படாதுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.